ஆண்டவருடைய காரணம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ அன்பு எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறது. தெய்வ அன்பு எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். எங்களை ஆதரித்து நடத்தி வந்திருக்கிறபடியா உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ அன்பிற்காக தெய்வ ஆசீர்வாதத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி பரிசுத்த தேவனே, கடந்து போன கிறிஸ்துமஸ் காலத்தில் எங்களோடு கூட இருந்தவர்கள் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரி. உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவரவர் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய கிருபை குறைந்து நடத்துவதாக. நல்ல தேவனே, தெய்வ நன்மைகளை தெய்வ ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துகிறார். குடும்பமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமாதானம் உங்களை இருக்கட்டும். நல்ல தேவனே, ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். நேர் வழி நடத்துவீராக. உங்களுடைய அன்பிலே நேர் நடத்துவீராக. சமாதானமான விடுமுறை நாட்களை ஆண்டவரே நீர் தந்து நடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து கெஞ்சி கொண்டாடுகிறோம். தேவரையருடைய பிரசன்னத்தை தான், தெய்வ கிருபைகளை தான் உம்முடைய கரங்கள் இருக்கட்டும். சாமி, வேதனைக்குள்ளாக இருக்கிறவர்களை நேர் கண்ணோக்குகிறார். தந்தையினுடைய பிரிவை நினைக்குமாறு வேதனை கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிற பிள்ளைகள் குடும்பம் சமாதானத்தின் தேவன் நடத்துவீராக. சமாதானமான எங்கள் திருச்சபை வாழ்வை நேர் ஆசீர்வதியும். திருச்சபையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நேர் நடத்தும். திருச்சபை பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், சங்கங்கள், ஊழியர்களை ஆதரிக்கிற பிள்ளைகள், ஊழிய சங்கங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆண்டவரை நீர் கிருபையோடு நடத்துகிறார். நல்ல தேவனே, ஆண்டவருடைய மேலான கிருபை கூட இருக்கட்டும். சமாதானத்தோடு எங்களை நடத்துகிறார். நல்ல தேவனே, உடைய அன்பினாலே கர்த்தர் ஆதரித்து நடத்தும். சமாதானமான காலங்களை தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.